அண்மை செய்தி. திமுக முப்பெரும் விழா சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை நந்தனம் YMCA திடலில் திமுக முப்பெரும் விழா சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், தற்போதைய நிலவரம் என்ன? எத்தனை மணிக்கு தொடங்க உள்ளது விழா? திமுகவுடைய முப்பெரும் விழா இன்னும் சற்று நேரத்தில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தொடங்க உள்ளது. நீங்கள் இந்த காட்சியில் நேரடியாக பார்க்கலாம். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் விழாவுக்கான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள், தொண்டர்கள் அதிக அளவில் குடியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்மால் இங்கிருந்து பார்க்க முடிகிறது. தௌஃபிக், முப்பெரும் விழாவை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய தொடக்க நாள் மற்றும் தந்தை பெரியாருடைய பிறந்த தினம் மற்றும் பேரறிஞருடைய பிறந்த தினம், இந்த மூன்றையும் சேர்த்து தான் முப்பெரும் விழாவை திமுக ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக திமுக தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் முடிவடைந்து அதற்கான அந்த பவள விழாவும் சேர்த்து இந்த முப்பெரும் விழாவோடு சேர்த்து கொண்டாடப்பட இருக்கிறது. 1949ஆம் ஆண்டு திராவிட இயக்கமாக திமுக தொடங்கப்பட்ட நிலையில் 75 ஆண்டுகள் முடிவு பெற்றிருக்கிறது. அந்த பவள விழாவும் இன்று கொண்டாடப்பட உள்ளது. பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தௌஃபிக், குறிப்பாக இந்த முப்பெரும் விழாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு விருதுகளை திமுக கட்சியுடைய நிர்வாகிகள் பல ஆண்டுகளாக கட்சி பணியில் ஈடுபட்ட அந்த தொண்டர்களுக்கு வழங்கி வருகிறது. பெரியார் விருது, அண்ணா விருது, கலைஞர் விருது, பாவேந்தர் பாரதிதாசன் விருது, பேராசிரியர் விருது மற்றும் இந்த ஆண்டு கூடுதலாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய பெயரில் மு.க. ஸ்டாலின் விருதும் இந்த ஆண்டு வழங்கப்பட உள்ளதாக திமுக அறிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் பெரியார் விருதை இந்த முறை திருமதி பாப்பம்மாள் பெற இருப்பதாக திமுக ஏற்கனவே அறிவித்தது. அதே போல அண்ணா விருதை அறந்தாங்கி மிசா ராமநாதனும், கலைஞர் விருதை ஜெகத்ரட்சகன் முன்னாள் எம்பியும், பாவேந்தர் பாரதிதாசன் விருதை கவிஞர் தமிழ்தாசனும், அதே போல பேராசிரியர் அன்பழகன் விருதை VP ராஜனும், மு.க. ஸ்டாலின் விருதை தஞ்சை SS பழனிமாணிக்கம், தஞ்சையுடைய முன்னாள் MP SS பழனிமாணிக்கம் பெற இருக்கிறார்கள். பல்வேறு விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு காட்சியை பார்க்க முடிஞ்சது தௌஃபிக். விழா மேடைக்கு எதிராக பல்வேறு இருக்கைகள், குறிப்பா அமைச்சர்கள், MLAக்கள், மூத்த நிர்வாகிகள் அமரக்கூடிய வகையில இருக்கைகளை போட்டிருக்காங்க. அதுல 2 இருக்கைகள், ஒரு ஆள் உயர இருக்கை 2 போடப்பட்டது. வழக்கமா முதலமைச்சருக்கு மட்டும்தான் அது போன்ற இருக்கைகள் வழக்கமாக திமுகவில் வந்து போடப்படும். ஆனால் இந்த ஆண்டு 2 இருக்கைகள், இந்த 2 இருக்கையில் மற்றொரு இருக்கை யாருக்கு என்ற ஒரு கேள்வி இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில பரவலாகவே பேசப்பட்டு வருது. ஏன்னா துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்படுவார் என்ற ஒரு தகவல் தொடர்ச்சியாகவே திமுக வட்டத்தில் பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில இன்றைய நிகழ்வில் மேடையில கூட நம்மளால இங்கிருந்து பார்க்க முடியுது. ஒரு புறம் மேடையுடைய வலதுபுறம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய ஆள் உயர படமும், அதே போல மற்றொரு புறம் விளையாட்டுத்துறை அமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலினுடைய உருவப்படமும் தான் அமைந்திருக்கு மேடையிலேயே. இந்த ஆளுரை இருக்கையில உதயநிதி ஸ்டாலின் அமர வைக்கப்படுவாரா அல்லது வேறு யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள் மத்தியில் எழுந்திருக்கு. அதை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா 2 புறமும் அந்த இருக்கையும் மற்றொரு புறம் பார்த்தோம்னா பொதுச்செயலாளருடைய அமரும் வகையில அவருடைய அந்த பெயர் ஒட்டப்பட்டிருக்கு. அதே போல மற்றொரு புறம் பொருளாளர் TR பாலுக்கு அந்த இருக்கை ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 2 இருக்கையில் உதயநிதி ஸ்டாலின் அமர வைக்கப்படும் பட்சத்தில் துணை முதலமைச்சராக அவருக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு வழங்கப்படுமா, அதற்கான அறிவிப்பு இன்றைய விழாவிலேயே வைத்து வெளியாகுமா என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் தான் திமுகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தற்போது இருக்காங்க. தௌஃபிக், ஸ்டாலின் 2 பெரிய நாற்காலிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த தகவல் ஏதாவது இருக்கிறதா? தௌஃபிக், நான் முன்பே குறிப்பிட்டபடி ஆளுரை இருக்கை 2 பெரிய நாற்காலிகள் வந்துட்டு போட்டிருக்காங்க மேடைக்கு எதிர்புறமே. நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக அந்த கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் செய்யும் பொழுது அதற்கு முன்னதாக முதலமைச்சர் அதை அமர்ந்து பார்க்கும் வகையில் அந்த நாற்காலிகள் வந்து வழக்கமாக போடப்படும். ஆனால் இந்த முறை 2 இருக்கைகள் அந்த காட்சியில நீங்க நேரடியாக வந்து பார்க்கலாம். 2 இருக்கைகள் போடப்பட்டிருக்கு. பொதுவா மிக முக்கியமா ஒரு விஷயத்தை வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. திமுகவுடைய முப்பெரும் விழாவிற்கு கூட்டணி கட்சி தலைவர்களோ அல்லது பிற கட்சி நிர்வாகிகளோ யாரையும் அழைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த முறை யாருக்கும் அழைப்பு வழக்கம் போலவே கொடுக்கப்படல. அதனால் இந்த 2 இருக்கைகள்ல யாருக்கு மற்றொரு இருக்கை என்பது அந்த ஒரு கேள்வி இருந்தது. தற்போது அந்த ஒரு இருக்கையில திமுகவுடைய முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியுடைய உருவப்படம் தற்போது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மளால இங்கிருந்து பார்க்க முடியுது. இந்த காட்சிகள் இன்னும் சற்று நேரத்தில் நம்ம எடுத்து அனுப்பக்கூடிய வகையில தான் இருக்கு.
இந்த 2 இருக்கைகளில் ஒரு இருக்கை முதலமைச்சருக்கும், மற்றொரு இருக்கை திமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய அவருடைய உருவப்படம் தற்போது அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் இங்கேருந்து பார்க்க முடியுது. ஆனால் மேடையுடைய 2 புறத்திலையும் பார்த்தீங்கன்னா திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினுடைய உருவப்படமும், அதே போல விளையாட்டுத்துறை அமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலினுடைய உருவப்படமும் தான் மேடைகளில் வைக்கப்பட்டிருக்கு. 2 இருக்கைகளில் ஒருவேளை துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்படும் பட்சத்தில் அவருக்கு அந்த இருக்கை கொடுக்கப்படுமா என்ற ஒரு கேள்வியுடன் தான் இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருக்காங்க. அவங்கள்ட்ட எதுக்காக இந்த 2 இருக்கைகள் போடப்பட்டிருக்கு அப்படின்ற கேள்வியும் தற்போது இருந்து வருகிறது. ஸ்டாலின் கருணாநிதி ஏஐ தொழில்நுட்பம் மூலம் பேசுவதற்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. அது பற்றி ஏதாவது தகவல் இருக்கிறதா? அதாவது இந்த விழாவில் திமுகவுடைய நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த திமுகவுடைய 75 ஆண்டுகள் முடிவு பெற்ற இந்த பவள விழாவும் இந்த முப்பெரும் விழாவும் சேர்த்து கொண்டாடப்படக்கூடிய நிலையில் ஏஐ தொழில்நுட்பத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பேசுவது போன்ற பல்வேறு விஷயங்கள் அந்த செயல்கள் இருப்பதாக திமுக சொல்லியுள்ளது. அந்த அடிப்படையில் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக திமுகவுடைய பவள விழா மற்றும் முப்பெரும் விழாவில் கருணாநிதி பேசுவது போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியுள்ளதாக நிகழ்ச்சி ஏற்கனவே இந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் தெற்கு மாவட்டத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. அமைச்சர் மாசு தான் இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை வந்து செஞ்சிருந்தார். அவர் மேடையில் வச்சு சொல்லும் பொழுது ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதனால் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பேசுவது போன்ற ஒரு அமைப்பு இருப்பதாக தற்போது திமுக தெரிவித்திருக்கிறது. ஸ்டாலின் இன்றைய விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு முக்கிய பொறுப்பு ஏதாவது வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? தௌஃபிக், அதை உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா முதலமைச்சர் அமெரிக்கா பயணம் செல்வதற்கு முன்பாக இந்த அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக கேட்கும் பொழுது மாற்றம் ஒன்றே மாறாது, வெயிட் அண்ட் சீன்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருந்தார். மீண்டும் வந்ததுக்கு பிறகு பொறுத்திருந்து பாருங்கள் என்ற அந்த தன்னுடைய கருத்தாக அவர் அமெரிக்கா சென்று வந்த பிறகு பதிவு செய்தார். அமைச்சரவையில் நிச்சயமாக மாற்றம் இருக்கும், ஆனால் அதற்கான அறிவிப்பு இன்றைய விழாவில் இருக்குமா அப்படின்றதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக இந்த கூட்டணி சார்ந்த விஷயங்கள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய உரையில் பல்வேறு அம்சங்களை குறிப்பிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா அந்த விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து திமுகவிற்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து வரக்கூடிய நிலையில் அந்த மது ஒழிப்பு மாநாடு வந்து விசிக்க நடத்த இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆட்சியில் அதிகாரம் வேண்டும், பங்கு வேண்டும் என்று திருமாவளவன் பேசியிருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி சார்ந்த விஷயங்களில் நாங்கள் வந்து உறுதியாக தான் இருக்கோம் அப்படின்ற அம்சங்களை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தன்னுடைய உரையில் குறிப்பிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அமைச்சரவை மாற்றம் அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு உள்ளிட்ட அவைகள் குறித்து அந்த அம்சங்கள் குறித்து முதலமைச்சர் தன்னுடைய உரையில் குறிப்பிடுவாரா என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸ்டாலின் தகவலுக்கு நன்றி.